ஆஸ்திரியா, இத்தாலி நாட்டின் எல்லையில் பறந்து விரிந்து கிடக்கும் ஆல்ப்ஸ் மலையில் உள்ளது டைசன் ஜாக் என்கிற சிகரம். இங்கு 25 ஆண்டுகளுக்கு முன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி மதியம் 1:30 மணி அளவில் 2 ஜெர்மன் சுற்றுலாவாசிகள் உலகையே அசத்தப் போகும் ஒன்றை கண்டுபிடித்தனர். அது 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த மனிதன் ஒருவனின் உடல்தான் அது. இதில் என்ன ஆச்சரியம் என்கிறீர்களா? அந்த உடல் 90% அப்படியே இருந்ததுதான் ஆச்சரியம். அது மட்டுமல்ல, அந்த மனிதன் பயன்படுத்திய பொருட்களும் அப்படியே பனியில் உறைந்து போயிருந்தது. மனித அறிவியல் வரலாற்றில் இப்படி முழுமையாக சிதலமின்றி கிடைத்த மம்மி இதுதான். கடல் மட்டத்தில் இருந்து 11,000 அடி உயரத்தில் இறந்து கிடந்ததால் இப்படி அச்சுக்குலையாமல் அந்த உடல் கிடைத்துள்ளது. இந்த மம்மி இவ்வளவு 1000 ஆண்டுகளாய் பனியில் உறைந்த இடத்தை ஊட்சல் ஆல்ப்ஸ் என்று அழைப்பார்கள். அதை காரணமாக வைத்து அந்த மம்மி மனிதனுக்கும் ஊட்சி என விஞ்ஞானிகள் பெயர் வைத்தனர். தோளில் 6 அடி வில்லும் 14 அம்புகளும் தாமிர கோடாரியுடன் கரடி தோளினால் ஆன உடைகளுடன் இறந்து போயிருந்த ஊட்சி இறப்பதற்கு முன் சாப்பிட்டது என்ன தெரியுமா? சிவப்பு மானின் இறைச்சி. அவரின் உடலில் 56 இடங்களில் பச்சை குத்தி இருந்ததையும் அவருக்கு பல்வேறு எலும்பு பிரச்சனைகள் இருந்ததையும் கண்டுபிடித்துள்ளார்கள். ஊட்சி பின்னால் இருந்து எய்யப்பட்ட அம்பினால் இறந்ததையும் அப்போது அவருக்கு வயது 45 என்பதையுமே கண்டுபிடித்து விட்டார்கள். இதைவிட கூடுதல் தகவல் என்னவென்றால், அவர் இறப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பிருந்து அவர் மிக மனவேதனையுடன் இருந்ததையும் விரல் நகங்களில் உள்ள ரேகைகள் மூலம் கண்டுபிடித்துள்ளனர். கம்ப்யூட்டர் மூலம் ஊட்சியின் முழு உருவத்தையும் வடிவமைத்து அவரை போன்ற மெழுகு சிலையையும் உருவாக்கியுள்ளனர். இதையெல்லாம் கண்டுபிடித்துள்ள விஞ்ஞானிகள் மற்றொன்றையும் செய்துள்ளனர். ஆராய்ச்சியாளர்களின் தொடர்ச்சியான முயற்சியால் ஊட்சியின் குரல் தடத்தை உருவாக்கியுள்ளனர். இதன் மூலம் பனி மனிதனின் குரலின் மூலம் உலகின் எந்த மொழியையும் பேச வைக்க முடியும் என்கின்றனர் அழுத்தமாக. பொதுவாக மம்மிகள் கிடைத்தால் பல்வேறு ஸ்கேனிங்களை பயன்படுத்தி ஏதேனும் வித்தியாசமாக கண்டுபிடிப்பது வழக்கம். இம்முறை ஸ்கேனிங் மூலம் ஊட்சியின் குரல் வலை மற்றும் குரல் தட பாதையை ஆராய்ந்த விஞ்ஞானிகள் அதன் மூலம் எப்படி ஊட்சியின் குரல் ஒலித்திருக்கும் என ஆடியோவினை உருவாக்கிவிட்டனர். அதாவது ஊசி குரல் இப்படித்தான் இருந்திருக்கும் என ஒரு டெமோ ரெடி செய்துள்ளனர். அது நம் தமிழை போன்றே ஒலிக்கிறது. ஆ, இ, உ, உ ஆகிய எழுத்துக்களை உச்சரிக்கும் போதுதான் நமது நுரையீரலும் குரல் வலையும் மூச்சுக்குழலும் ஒன்றாக வேலை செய்கிறது. அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் காற்றினை நுரையீரல் வழங்குகிறது. அப்படி இந்த 3இன் உதவியுடன் பிறக்கும் சொற்களை ஊட்சியின் ஓசையோடு ஒலிக்கும் ஆடியோ ஃபைல் வெளியாகியுள்ளது. டிஸ்கவரி சேனலின் தொல்லியல் துறை பொறுப்பாளரான ரோசல்லா லோரன்சி இதை யூடியூபில் வெளியிட்டுள்ளார். ஊட்சியின் குரல் தமிழ் எழுத்துக்களை உச்சரிப்பது போன்றே உள்ளதுதான் இதில் உள்ள சிறப்பே.